பீஷ்மாஷ்டமி குரோதி வருடம் தை மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை, அதாவது ஆங்கில தேதி 5/2/2025 அன்று பீஷ்மர் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் அறிவுரை வழங்கியவர். அதிக நாட்கள் உயிர் வாழ்ந்தவர். இவர் மன்னன் சாந்தனுவுக்கும் கங்கை நதி தெய்வத்திற்கும் மகனாக பிறந்தவர். அதனால் இவரை அரியணைக்கு வாரிசாக நியமிக்கப்பட்டார். ஆனால் அதை விரும்பாத பீஷ்மர் தனது கோரிக்கையை துறந்தார். பிரம்மச்சாரியத்தை ஏற்றுக்கொண்டார். இவரின் இணையற்ற தியாகத்தால் பீஷ்மர் என்ற பட்டம் பெற்றார். பாண்டவர்கள் கௌரவர்கள் இவர்களின் போரின் போது கௌரவர்கள் பக்கம் தலைமை வகித்தார் பீஷ்மர். தொடர்ந்து 10 நாட்கள் பாண்டவர்களின் படைகளை தன்னுடன் அடக்கி வைத்து கொண்டிருந்தார். பாண்டவ மன்னரின் இளவரசரான அர்ஜுனன் அம்புகளால் அவரை செயலிழக்க வைத்து அவரை அம்பு படுக்கையில் கிடத்தினார். பீஷ்மர் இந்த நிலையிலேயே 51 நாட்கள் கழித்தார். பீஷ்மர் தனது தியாகம் மற்றும் கடமைக்காக போற்றப்படுகிறார். அதனால் அவருடைய நினைவு நாள் அன்று பீஷ்மாஷ்டமி என்று கூறுகிறோம். பீஷ்மாஷ்டமி அன்று விரதம் இருந்து பீஷ்மருக்கு திதி கொடுத்தால் பீஷ்மரை போல் அழகான, அறிவுள்ள, திடகாத்திரமான, நோய் நொடி இல்லாத குழந்தை பிறக்கும் என சாஸ்திரங்கள் கூறுகிறது. இதனால் பீஷ்மாஷ்டமி அன்று விரதம் இருந்து அவருக்கு திதி கொடுத்தால் நாம் செய்த பாவங்கள் முழுவதையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் வாழ்நாளில் செய்த புண்ணியங்களை நமக்கு தருவதாகவும் சாஸ்திரங்கள் கூறுகிறது. எனவே அந்த நாளில் அவருக்கு திதி கொடுத்து எள் தண்ணீர் கொடுத்து நாம் அவரை வணங்கி அவருடைய ஆசியை பெறுவோமாக. வணக்கம். நல்லொழுக்கம் படைத்த பீஷ்மர் ஐயாவை இந்த நாளில் நாம் அனைவரும் வணங்குவோம்.